ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 62 vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்தலாம். இன்னைக்கு என்னோட வெயிட் 58 கிலோவும் 700 கிராமும் காமிக்குது. 200 கிராம் கூட காமிக்குது. இது நார்மல் தான், ஏறுறது இறங்குறது. நம்ம தான் விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கிலோ குறையுது அப்படின்னா அது 10 to 15 நாள் ஆகும். அதுதான் ஃபேட் லாஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுட்டு விடாமல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் டயட் அண்ட் எக்ஸசைஸ். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது வெந்தய சீரகம் சோம்பு ஊற வச்ச தண்ணி தான் எடுக்கிறான். லைட்டாக மஞ்சள் சேர்த்துருப்பேன். எடுக்கிற டைம் மணி 6:30 ஆகுது. காலையில் டிஃபன் எடுக்கிற டைம் மணி 8:30 ஆகுது. பழம் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஆப்பிள், அரை ஆப்பிள் எடுத்திருக்கேன். அரை ஆப்பிள் நித்திஸ் தான். எங்கள் வீட்டில் எல்லாருமே பழம் தான் காலையில். அதுக்கப்புறம் கொய்யாப்பழம், ஒரு கொய்யாப்பழம், ஒரு கமலா ஆரஞ்சு, செவ்வாழைப்பழம், ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னடா நிறையா பழம் எடுக்கிறீங்களன்னா மார்னிங்கில் கொஞ்சம் ரிச்சாகவே எடுத்துக்கோங்க. கலோரி கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா எனக்கு பசிக்கும். ஸோ சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். எல்லாமே அரை பழம் தான் இதெல்லாம். மீதிலாம் ஒரு பழம் சின்ன பழமாக எடுத்திருக்கேன். மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1 ஆகுது. சாதம் 100 கிராம் எடுத்திருக்கேன். கேபேஜ் பொரியல் 120 கிராம் எடுத்திருக்கேன். சேப்பங்கிழங்கு சொல்லுவாங்க இல்லையா, சேப்பங்கிழங்கு பொரியல். இது காளான் தான் கட்டியாக கிரேவி மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு வச்சுருக்கேன். காளான் குழம்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். காய்கள் நிறையா எடுங்க. நீ நாள் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை குறைச்சிட்டு காய் நிறையா எடுக்கணும். ஸோ மதியானம் சாப்பாடு எடுக்கிறது இதுதான். இன்றைக்கி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண டைம் மணி 4 ஆயிடுச்சு. 4லேருந்து 5:15 வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணேன். 1.5 மணி நேரம் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில். 1.5 மணி நேரத்துக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்றது வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்மளுக்கு ஃபேட் பேர்னிங் அப்படின்றது இந்த 1 ஹவரில் தான் நடக்கும். ஸோ அந்த 1 ஹவரில் நான் எப்படி என்னோட கலோரி பேர்னிங் அதிகரிக்கணும் அப்படின்ற போது நான் தம்பிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே தம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த பிளாஸ்டிக் தம்பிள்ஸ் மாதிரி பிங்க் கலரில் இருக்கிறதுலாம் 1 kg 2 kg தான். இப்போ நான் இரும்பு ராடு யூஸ் பண்ணுறேன் இல்லையா, இது 7 kg. ஒரு பக்கம் 3 கிலோ வரும். 6 கிலோ தம்பிள்ஸ். அந்த கம்பி 1 கிலோ 7 கிலோ வரும். ஸோ ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுக்கு மஸ்ட் நான் எல்லாத்துலேயுமே ஸ்குவாட்டு, ஸ்மோ ஸ்குவாட்டு எல்லாத்துலேயுமே நான் வெயிட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கலோரி பேர்னிங் அதிகமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பாடி டோனிங் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி லெக் ஒர்க் அவுட் தான் பண்ணேன். லெக்கு சம்மந்தமான எக்ஸசைஸ் அப்படின்றத 20 கவுண்ட்ஸில் 2 செட்டு பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே நம்மளுக்கு எக்ஸசைஸில் மோட்டிவேஷன் பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்ககிட்ட மோட்டிவேஷன் தேடாதீங்க. நம்ம தான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம பாடி ஸ்ட்ரக்சராக டோன் ஆகணும் அப்படின்னா டெய்லி 1 hour எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் கிடைக்கும். லாஸ்ட் மீலாக எடுக்கிறது 400 ml வாட்டர்மெலன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பன்னீர் ஒரு 50 கிராம் கிட்ட, வீட்டு மிளகாப்பொடி இட்லி பொடியும் போட்டு லைட்டாக தோசை சட்டியில் 1 நிமிஷம் தான் இது பண்ணி எடுத்திருக்கேன். பன்னீரை ரொம்ப குக் பண்ணக்கூடாது. அதோட ஃபேக்டோட கண்டென்ட் கூட இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால் லைட்டாக 1 செகண்டுக்கு பரட்டி போட்டு அப்படியே எடுத்துக்கோங்க மிளகாப்பொடியோட. ராவாவும் பன்னீர் சாப்பிட்டுக்கலாம். பட் அது ரொம்ப குக் பண்ணி சாப்பிடாதீங்க. மணி 6:30 ஆகுது. நைட்டு கடைசியாக இருக்கிறது ஃபேட் கட்ட ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் மெதுவாக குடிப்பேன். குடிக்கிறதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். மெதுவாக நிதானமாக தான் குடிக்கிறது. ரொம்ப சூடாலாம் குடிக்க மாட்டான். டெய்லி ஃபேட் கட்ட ட்ரிங்க் எடுக்கணுமான்னு கேட்டால், கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கவங்க, இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கவங்க, சுகர் பிபி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக கரிஞ்சிருக்கும் டெய்லி எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் மல்லி எல்லாமே தைராய்டுக்கு சரி. நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக அடுத்து ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைஃப் லாங் நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால் நான் விடாமல் டெய்லி எடுத்துருவேன். காலையில் டயட் இருக்கணும் இல்லையோ, பட் ஆனால் இந்த ட்ரிங்க் அப்படின்றது டெய்லி ராத்திரி நான் எடுத்து குடிச்சிட்டு தான் படுப்பான். ஸோ படுக்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து குடிச்சிடுவேன். நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு இது குடித்தா ராத்திரிக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா, ஓகே நீங்கள் காலையில் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அளவுகள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப காட்டமாக எடுத்துடாதீங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ நைட்டு குடித்தா பலன்கள் ஜாஸ்தி. காலையில் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.